पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோட்ச சந்நியாச யோகம். மோட்ச சந்நியாச யோகத்துல முக்கியமான விசாரம் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தியாகேனைக்கு அமிர்தத்துவ மானசு. தியாகம் ஒன்றினால் மட்டுமே அமிர்தத்தன்மையானது கிடைக்கும். அப்ப அமிர்தத்தன்மை அப்படின்ற சாகா நிலை அடையணும் அப்படின்னா தியாகம் மட்டும்தான் ஒரே உபாயம். என்ன தியாகம்? கருத்திருத்துவ தியாகம், போக்திருத்துவ தியாகம். கருத்திருத்துவத்தை தியாகம் பண்ணினாவே என்ன கிடைச்சிரும் அப்படின்னா போக்திருத்துவமும் கூட கூடவே இல்லாமல் போகும். அப்ப கருத்திருத்துவத்தை தியாகம் பண்றதுக்கு முன்னாடி அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சர்வ கர்மங்களையும் எப்படி தியாகம் பண்ண முடியும் அப்படின்றது ஒருத்தருக்கு நாலேஜ் வரணும். ஆச்சாரியர் என்ன பண்ணார்? ஸ்டெப்பா போறார். என்ன அப்படின்னா கர்மம் பண்ணணும், அவசியம் கர்மம் பண்ணியே ஆகணும். அப்ப கர்மத்தை பண்ணணும், கூடவே பாத்தீங்கன்னா கர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா காமவயப்பட்டு பண்ற எந்த கர்மமா இருந்தாலும் பந்தப்படுத்தும். கர்மனா பத்தியத்தை ஜந்து. அப்ப அந்த கர்மத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடவே கூடாது அப்படின்னு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க சகஜம் கர்ம கவுந்தேய சதோஷமபி நத்தேஜே. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க 48வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்றார், தோஷங்களோடு கூடியிருந்தாலும் கூட கர்மங்களை நீ தியாகம் செய்யவே செய்யாது. அப்ப முதல் ஸ்டெப் தன்னுடைய கர்மத்தை விடாம பண்ணணும். 2வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும். 3வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணா மட்டும் பத்துமா அப்படின்னா பத்தாது. அதுக்கு அடுத்தது சர்வ கர்ம சந்நியாசம். ஒரு கர்மயோகிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா கர்த்திருத்துவம் இருக்கும், போக்திருத்துவம் இருக்கும். அவன் என்ன பண்றான்? ஒரு கர்மயோகி பலன்களை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்றான். அப்ப கர்மத்தை பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும்போது நான் கர்த்தா இல்லை, முக்கிய கர்த்தா பகவான், நான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ் தான் அப்படின்னு தன்னை பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறான்? ஒரு கவுனகர்த்தாவா வச்சுக்கிறான். கவுனகர்த்தான செகண்டரியா வச்சுக்கிறான். அப்படி வச்சிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கர்த்திருத்துவம் போகல. அப்ப அடுத்த லெவல் போகும்போது தான் கர்த்திருத்துவத்தை பாத்தீங்கன்னா போக்கிக் கொள்ள வேண்டும் ஞானத்தினால. அப்ப அந்த ஞானம் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பிக்கையா சுவாமினா? நம்பிக்கைனா இல்லை, ஞானம் பாத்தீங்கன்னா விசாரத்தினால மட்டும்தான்
வாஸ்தவத்துல உண்டாகிறது. எங்க, என்ன, ஏது, எப்படி அப்படின்னு 4 பக்கமும் விசாரம் பண்ணுனா தெரிஞ்சிடும் நான் கர்மா பண்றேனா இல்லையா, யாரு கர்மா பண்றா, கர்மான்னு ஒண்ணு என்ன, இதை பத்திலாம் விசாரம் பண்ணுனா மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கர்மம் செய்யவில்லைன்னு 100% வந்து பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ண முடியும். அப்ப 100% கர்மங்களை சந்நியாசம் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சமானது கிடைக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 ஆப்ஷன் வந்து வச்சிருக்கோம். இந்த உலகத்துல எந்த ஜீவராசியும் தேக அபிமானத்தோட இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை 100% தியாகம் பண்ணவே முடியாது. அப்ப அதை மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து போகாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்மத்தை, நம்மளுடைய கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா சுதர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். பரதர்மத்தை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா முடிவில்லை. இப்ப விசாரத்துக்கு வந்திருக்கோம். ஆச்சாரியர் என்ன பண்றார், விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறார். விசாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காணாத மகரிஷியோட பட்சத்தை தான் எடுத்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப காணாத மகரிஷியோட பட்சம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிரத்யக்ஷ அனுபவத்தில இருந்துதான் காணாத மகரிஷியோட மதம் இருக்கு. சாங்கியமா இருக்கட்டும், யோகமா இருக்கட்டும், எந்தெந்த துவைத்த மதங்கள் எல்லாம் இருக்கோ எல்லா துவைத்த மதங்களும் நம்மளுடைய பிரத்யக்ஷ டே டு லைஃப்ல என்ன இருக்கோ இதை வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம் பண்ணியிருக்காங்க. காணாத மகரிஷி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, பிறக்கத்துக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது ஒருத்தர் சாஸ்திரம் படிக்கல, யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரத்யக்ஷவாதியா இருக்கார். பிரத்யக்ஷவாதியா ஒருத்தர் இருக்கிறவட்ட போயிட்டு என்ன கேட்குறோம், சாஸ்திரம் படிச்சதுல, புராணம் படிச்சதுல, ரீபர்த் எல்லாம் தெரியாது. ஏன்னா ஃபாரின்ல இருக்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த் எல்லாம் தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த் எல்லாம் தெரியாத ஒரு பெர்சன்ட்ட போயிட்டு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னா, நான் பிறக்கவே இல்லை. அப்ப பிறக்கவே இல்லாம இருந்தீங்க, இப்ப என்ன இருக்கீங்க, பிறந்திருக்கேன், திரும்ப என்ன ஆவீங்க அப்படின்னா இறந்து போனதுக்கு பிறகு இல்லாம போயிடுவேன். அப்போ இல்ல, முன்னாடி இல்லாம இருந்தேன், இப்ப இருக்கேன், இதுக்கப்புறம் இல்லாமைக்கு போயிடுவேன். இதே மாதிரி எந்த வஸ்துக்களை எடுத்தாலும், இந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துக்களை எடுத்தாலும் முதல்ல இல்ல, இப்ப இருக்கு. ஒரு வீடு இல்லாம இருந்துச்சு, ஒரு வீடு இல்லை முன்னாடி, நான் என்ன பண்ண, ஒரு வீட்டை பில்டு பண்ணேன், இப்ப நான் வாசம் பண்றேன். இன்னும் ஒரு 50-100 வருஷம் கழிச்சு அந்த வீடு என்ன பண்ணுவாங்க, யாராவது டெமாலிஷ் பண்ணி வேற ஏதாவது ஒன்று கட்டிடுவாங்க, அந்த வீடு என்ன ஆகும், இல்லாம போயிடும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவும், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு வஸ்துவும் இல்லாமையிலிருந்து வந்துச்சு, இருப்பாச்சு, இருந்து திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாமைக்கு போயிடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஆனா சித்தாந்தம் அப்படியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தாந்தம் அப்படி சொல்லவே இல்லை. இது யாரோட மதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷவாதிகளா இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்தோட மதம். நம்ம அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றோம். ஒரு காணாத மகரிஷியோட மதத்தை நீங்களும் நானும் அக்செப்ட் பண்ணாவே ஒரு பெரிய லாபம் என்ன கிடைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? சூனியவாதத்தையோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த மதத்தையோ சாங்கிய மதத்தையோ, நல்லா வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்துல விஞ்ஞானவாதியையோ, ஒவ்வொரு காலகட்டத்துல அதை தான் நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல போகணும். நிறைய சித்தாந்தத்தை நம்ம அக்செப்ட் பண்ணாவே நமக்கு என்ன உண்டாகாது அப்படின்னா துக்கம் உண்டாகாது. மெயின் வந்து இப்ப நமக்கு ஏதாவது ஒரு வஸ்து கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு நாசம் வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா இது முன்னாடி இல்லை, அப்ப முன்னாடி இல்லாம இருந்துச்சு, இப்ப இருக்கு. அப்ப இப்ப இருக்குன்ற ஒரு வஸ்து என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாம போயிடும். அப்போ நீங்க உங்களுக்கு இந்த விஷயத்துல மட்டும் ஒரு தீர்மானம் வந்துச்சு அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற எந்த பொருளையும் உங்களுக்கு என்ன உண்டாகாது, அபிமானம் உண்டாகாது, துக்கம் இல்லாம இருக்கலாம். ஏன் அப்படின்னா இல்லாம தான் இருந்துச்சு, இப்ப இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாம போயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா என்னோட தேகமா இருந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, அப்ப டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி இல்லை, அப்ப டேட் ஆஃப் பர்த் வந்துச்சு, அப்போ ஒரு நாள் என்ன ஆகும், டேட் ஆஃப் டெத் வந்துடும், இல்லாம போயிடுவோம். இது பிரத்யக்ஷத்திலேயே இதுதான் உங்களுக்கு. அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற எந்த வஸ்துக்களா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த உறவுகளா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காணாத மகரிஷியோட வாதத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆமாப்பா முன்னாடி இல்ல, இப்ப இருக்கு, பின்னாடி இல்லாம போயிடும். ஆமா, இதான் யதார்த்தம். இதுதானே. இந்த யதார்த்தத்துல இருந்து இந்த உலகத்துல இருக்கிற யாராவது வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்காங்களா, இது வரைக்கும் யாராவது இதை பிரேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எதுவுமே நடந்ததில்லை. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு வஸ்துவும் நிலையானது இல்லை. அபாவத்திலிருந்து வந்துச்சு, திரும்ப அபாவத்தையே அடைந்து விடும். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ வஸ்துவா வெளியில தெரியுது, இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா காணாத மகரிஷி.
ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா என்னது விவகாரத்துல ஒரு ஸ்டெப் தான் ஒழிய வாஸ்தவத்துல இது அப்சல்யூட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:12 எழுதிட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும் போதே சொல்ற 2வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம் சொல்லும் போதே சொல்றார், நத்வே வாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாஹ நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதః பரம். அற்புதமான ஸ்லோகம். சித்தாந்தம் எது இந்த மதத்துக்கு ஆப்போசிட் ஆனது. நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா சாங்கிய மதமா இருக்கட்டும், யோக மதமா இருக்கட்டும், இல்ல பௌத்த விஞ்ஞானவாதியா இருக்கட்டும், இல்ல சூன்யவாதியும் இந்த காணாத மகிழ்ச்சியா இருக்கட்டும், இந்த எல்லா மதங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பா மேல ஏறி 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 கடைசியில நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல போய் நம்ம ரீச் ஆகும். அப்ப இப்பவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், வேதாந்தம் என்ன சொல்லுது, பகவானோட பாகவத மதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நத்வம் நத்வே வாகம் ஜாத்து நாசம் நது ஏவ அகம் ஜாத்து ந ஆசம். நான் இல்லை என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம், நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கேன். அதே மாதிரி நத்வம் நீயும் இல்லை என்பது இல்லை, நீயும் இருந்தாய். இப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இல்லைன்னு நினைக்காத, முன்னாடி நீயும் இருந்த, நானும் இருந்தேன். இங்க இருக்கக்கூடிய ஜனாதிபாக அப்படின்னா இந்த ராஜாக்கள், நீ யாரை கொன்றுவேன்னு நினைக்கிறியோ இந்த ராஜாக்களும் முன்னாடி இருந்தாங்க. நச்சைவன பவிஷ்யாமகா, நம்ம இல்லாம போவோம் என்பதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம், ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லாம போயிடுவோமா சுவாமி அப்படின்னு, யாராவது செத்து போயிடுவோமோ, நம்ம இல்லாம போயிடுவோமா அப்படின்னா அதுவும் இல்லை. நம்ம இல்லாமல் போவோம் என்பதும் இல்லை. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சர்வே வயம் அதப்பரம், இதுக்கு பின்னாடியும் சரீரத்தை விட்ட பிறகு கூட நம்ம இருக்கதான் போறோம். பாருங்க சித்தாந்தம் பாருங்க, பிரத்யக்ஷத்துக்கும் பாகவத மதத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. பிரத்யக்ஷம் என்ன சொல்லுது, நான் முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இப்ப பிறந்திருக்கேன், அப்புறம் இறந்த பிறகு இல்லாம போயிடுவேன். இந்த உலகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களும் முன்னாடி இல்லை, இப்ப இருக்கு, பின்னாடி இல்லாம போயிடும். இந்த உலகம் கிரியேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லாம இருந்துச்சு. ஏன் எல்லா வஸ்துக்கும் மொத்த உலகத்தையும் எடுத்துங்க, கிரியேஷனுக்கு முன்னாடி இந்த உலகம் இல்லை, இப்ப கிரியேஷன்ல இருக்கு, திரும்ப என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பிரத்யக்ஷம், நம்ம அனுபவத்துல இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பகவான் என்ன சொல்ற, நீ இல்லாமல் இருந்தா என்பது இல்லை, நான் இல்லாமல் இருந்தேன் என்பதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம், நீயும் இருந்த முன்னாடி நானும் இருந்தேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களும் எல்லா ஜீவர்களும் முன்னாடியும் இருந்தோம், இப்பவும் இருக்கோம், இன்னும் ஃபியூச்சர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருப்போம். பாருங்க என்ன ஒரு, ஆனா என்னவா இருப்போம், எப்படி இருப்போம், எந்த விஷயத்துல இருந்து சொல்றார் அப்படின்றதுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ மதமும் பாகவத மதமும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விரோதப்படக்கூடியது. அப்போ 2:12 வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எடுத்து பார்த்துக்கணும். இப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த காணாத மதத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ண போறார். காணாத மதம் என்ன அப்படின்னா பரமாணுவாதம் அப்படின்னு பேர். சயின்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கிரிட்டிசைஸ் பண்றோமோ, இந்த சயின்ஸை கிரிட்டிசைஸ் பண்றதும் இந்த காணாத மதத்தை கிரிட்டிசைஸ் பண்றதும் 2 ஒண்ணு அப்படின்னு வச்சு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த காணாத மகிழ்ச்சியோட மதத்தை கண்டனம் பண்ற மாதிரியே சூன்யவாதம் அப்படின்னு வந்து பௌத்த மதத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டனம் பண்ண போறோம். சூன்யவாதத்தையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காணாத மதத்தையும் 2த்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், கண்டனம் பண்ண போறோம். ஒரே பட்சத்துல ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனா இங்க பௌத்த மதம் சூன்யவாதம் இல்லை, ஆனா நம்ம என்ன பண்ணோம், அந்த சூன்யவாதத்துக்கும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நேத்து பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 85வது பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். தத்திர அபாவோ, கீழே பாருங்க 85வது பேஜ்ல கீழே தத்திர அபாவோ ஜாயமானக. ஏதாவது ஒரு பொருள் முன்னாடி இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு பொருள் இல்லை சாமி, ஒரு பொருள் இல்லை, இல்லாத ஒரு அபாவம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, உண்டாகக்கூடியதா. உற்பத்திக்கு முன்னாடி இல்லாம இருந்துச்சு, உற்பத்திக்கு பின்னாடி என்னாச்சு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப என்னையே எடுத்துங்க, உங்க பாடி, ஒவ்வொருத்தரோட பாடி எடுத்துங்க, முன்னாடி இல்லை சாமி, முன்னாடி இல்லை, ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உற்பத்திக்கு முன்னாடி பிராக் அப்படின்னா உற்பத்தேகே பிராக், உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி உற்பத்தி ஆகிற மாதிரி இருக்கிற அந்த வஸ்து முன்னாடி எப்படி இருந்துச்சு, அபாவம், இல்லாமையா இருந்துச்சு. அப்படி இருந்தது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாமையில வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், எது இல்லை அப்படின்னு சொல்லலாம்,
முயல் கொம்பு, ஆகாச தாமரை, காணல் ஜலம், இது மாதிரி எதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோமா. முயல் கொம்பு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஆகாச தாமரை எடுத்துங்க. அப்போ இல்லவே இல்லை அது. அப்போ இல்லை அப்படின்னு சொல்றோம். முயல் கொம்பு இருக்காச்சு இல்லை. அப்ப நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தீங்களாச்சு இல்லை. அப்ப முயல் கொம்பை வந்து நம்ம எப்படி இல்லைன்னு சொல்றோமோ அதே மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இல்லைன்னு சொல்றோம். இந்த உலகத்துல இருக்கிற எந்தெந்த வஸ்துக்கள்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றோமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஒண்ணுதான். முயல் கொம்பு எப்படி இல்லையோ அதே மாதிரிதான் இந்த எல்லாம் இல்லை இல்லை நம்ம சொல்றோம். சஷவிஷான கல்பகா, முயல் கொம்புக்கு சமமானதாக அப்படி இருந்துகிட்டு சமவாயி அசமவாயி நிமித்தாக்கியம் காரணம் அபேக்ஷ ஜாயதே இது. ஒரு பானை இல்லாம இருந்துச்சு, நான் இந்த தேகம் பரமம்சானந்தான்றது இல்லாம இருந்துச்சு. இந்த இல்லாம இருந்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, ஒரு பானை உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன வேணும்? பானை இருந்துச்சா உற்பத்திக்கு முன்னாடி? இல்ல, பானை இல்லை. அப்ப பானை என்னவா இருந்துச்சு? பானை இல்லை, இல்லாமை. பானையோட இல்லாமை தான் உற்பத்திக்கு முன்னாடி இருந்துச்சு. அதே மாதிரி நான் அப்படின்னு நான் சொல்றேன், பரமஹம்சானந்தா அப்படின்னு நான் சொல்றேன்னா இந்த தேகம் உற்பத்திக்கு முன்னாடி இல்லாம இருந்துச்சு. அப்ப என்ன காசு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார் சமவாய காரணம். முதல் காரணம் சமவாய காரணம். சமவாய காரணம் அப்படின்னா மெட்டீரியல் காசு ஒண்ணு வேணும். பானை உற்பத்தி ஆகிறதுக்கு மண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் காசு. அதுக்கப்புறம் அசமவாயி காரணம் அப்படின்னு ஒண்ணு. அசமவாயி காரணம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பானையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கபாலம் பண்ணி மேல இருக்க கபாலத்தை பண்ணி ரெண்டுத்தையும் இணைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்கு பேர் அசமவாயி காரணம்னு பேர். இதுல நிமித்த காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிமித்தம் அப்படின்னா யார் இருக்கணும்? குலாலன் அப்படின்ற ஒரு பெர்சன் இருக்கணும். அது நிமித்த காரணம்னு பேர். குலாலன் மட்டும் நிமித்த காரணத்துல வராது. வேற எதெல்லாம் இருக்கு? மண்ணை கொண்டு வரதுக்கு ஒரு கழுதையை யூஸ் பண்ணி மூட்டையை கட்டி கழுதை மேல வச்சு கொண்டு வந்திருப்பான். இப்போ வந்து ஒரு டாடா ஏசின்னு எடுத்துங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பான். ஒரு சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா பானையை பண்றதுக்கு ஒரு சக்கரத்தை சுத்தி விட்டு அதுக்கு மேல மண்ணை வச்சுதான் இது பண்ணுவான், சக்கரம். அதுக்கப்புறம் தண்டம், ஒரு குச்சி, அந்த சக்கரத்தை சுத்துறதுக்கு வந்து ஒரு குச்சி. அதுக்கப்புறம் ஒரு கயிறு, அதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சிருப்பான். அந்த பானையை பண்ணதுக்கு பிறகு வெட்டி தனியா எடுத்து வைப்பான். இது மாதிரி ஜலம் எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நிமித்த காரணங்களுக்குள்ளார வச்சிருங்க. அப்போ ஒரு 3 ரீசன் தேவைப்படுது. ஒரு பானையை உற்பத்தி பண்றதுக்கு மூலப்பொருள் வேணும், கூட வந்து பாத்தீங்கன்னா அசமவாயி காரணம்ன்ற ஒரு சம்பந்தம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது. இப்ப இந்த பரமஹம்சானந்தான்ற தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமஹம்சானந்தாவோட பேஸ் எது? யாரு காரணம் அப்படின்னு கேட்டா மூலப்பொருள் என்னது? இந்த தேகத்தோட மூலப்பொருள் அன்னமய கோஷம். அன்னமய கோஷத்துல இருந்து உண்டாச்சு. இப்ப அன்னமய கோஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு முன்னாடி தெரியுது. மெட்டீரியல் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு தேகத்துக்கும் மெட்டீரியல் அன்னம். அன்னாத்யேவ ஜாயந்தே, தைத்திரியத்துல வரப்போகுது. எல்லாமே எல்லா பூத்தங்களும் எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னா அன்னாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. தைத்திரியம் சொல்லுது அன்னத்திலிருந்து தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உண்டாயின. அப்ப பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசிகளோட உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா மெட்டீரியல் காசு, சமவாய காரணம் அன்னம். சரி, அன்னமா இருந்தாலும் அசமவாயி காரணம்னு ஒண்ணு இருக்கணுமே. அசமவாயி காரணம் அப்பா சாப்பிட்ட ஃபுட்டு அப்பாவா இருக்காரு, அம்மா சாப்பிட்ட ஃபுட்டு அம்மாவா இருக்காங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அசமவாயி காரணம் எது அப்படின்னா 2 பேரும் ஒன்னு சேர்ந்தாதானே ஒரு கன்சீவ் ஆக முடியும். அப்ப முக்கியமான காரணம் இது அசமவாயி காரணம்ன்றது. ஆணும் பெண்ணும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அது அசமவாயி காரணம். நிமித்தம் எது அப்படின்னு கேட்டா அந்த சம்போகம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசமவாயி காரணம். நிமித்த காரணம் எது அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் நிமித்த காரணம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துலயும் நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்துலயும் ஒரு மெட்டீரியல் காசு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிமித்தங்கள் இருக்கும். இத பேஸ் பண்ணி முன்னாடி இல்லாம இருந்தேன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, இப்ப நான் என்கிட்ட அப்பா அம்மா சாப்பிட்ட உணவு இதுல இருந்து என்ன ஆயிடுச்சு, இந்த தேகம் உண்டாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த 3 காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்க வேண்டும். அப்ப இல்லாமையிலிருந்து ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு 3 பொருட்களை சார்ந்து அது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகின்றது. உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கும் ஏவம் அபாவக உற்பத்தியதே. இவ்விதமா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபாவக உற்பத்தியதே காரணம் வா அபேட்சதை. இல்லாம இருந்தது இருப்பா ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான காரணங்களை சார்ந்து உண்டாகிறது அப்படின்னு இது நச்சசக்தும் பக்தும். இது மாதிரி சொல்ல முடியாதப்பா. ஆச்சாரியார் சித்தாந்த் சொல்றாரு, காணாத மகிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இததான் சொல்றாங்க. இல்லாத ஒரு பாறை 3 காரணங்களை வச்சுக்கிட்டு இருப்பாகுது. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச காலம் இருந்துட்டு உடஞ்சி போய் இல்லாமைக்கு போயிடும். அப்ப வெளிப்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு இல்லாமையா இருந்த பொருள் இருப்பாகிறதுக்கு 3 காரணங்களை சார்ந்து உண்டாகுதுன்னு நீ சொல்றியே, அது தப்பு. சுவாமி என்ன பண்றாரு, சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தியா இருந்துட்டு சொல்றார், இது நச்சசக்கியம் பக்தும். இது மாதிரி சொல்வதற்கு முடியாது. நச்சவ தூக்கி பின்னாடி போட்டுக்கணும். நச்சவ சக்கியம் பக்தும், இது மாதிரி சொல்வதற்கு முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இல்லாமை தானே. இப்ப நான் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்தாச்சுன்னு சொல்றீங்க. பானை இல்லைன்னு சொல்றீங்க, பானை உண்டாச்சுன்னு சொல்றீங்க. இல்லாமையா இருந்தது இருப்பாயிடுச்சு. இப்ப நான் கேட்கிறேன், முயல் கொம்பு என்ன சொல்லுவீங்க? முயல் கொம்பு இருக்கா இல்லையா? முயல் கொம்பு இல்ல. அப்ப முயல் கொம்பு வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சா என்னைக்காவது? ஆகாச தாமரை வந்து பல காலமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆகாச தாமரை ஆகாச தாமரைன்னு சாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாரும். என்னைக்காவது ஆகாச தாமரை இல்லாமையா இருந்தது? என்னைக்காவது இருப்பாச்சா? காணல் ஜலம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம சொல்றோம் அது இல்லஜி, காணல் ஜலம்னு ஒண்ணு இல்லஜி அப்படின்றோம். என்னைக்காவது காணல் ஜலம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையா இருந்தது? இருப்பா இருக்கா? இது வரைக்கும் இல்லவே இல்லை. அப்போ துச்சம்னு சொல்லக்கூடிய இல்லாத வஸ்து வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லாத வஸ்து வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் என்பது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அது மாதிரி ஒண்ணு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல அது மாதிரி அதர்ஷனா பார்க்கப்படுவதில்லை. எப்படி அப்படின்னா சசவிஷானாதீனாம் அதர்ஷனா அப்படி இருந்துச்சு அப்படின்னா எதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்றோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் அது மாதிரி நம்ம பார்த்ததே இல்லைங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எது இல்லையோ அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாது. ஆனா காணாத மகிழ்ச்சியோட மதம், இப்ப நம்ம பிரத்யக்ஷ மதத்தோட என்னது இருக்கு? பிரத்யக்ஷம், நான் முன்னாடி இல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா பிறந்து இப்ப இருக்கேன், பிறந்து அப்புறம் இறந்த பிறகு இல்லாம போயிடுவேன். இப்ப நான் தான் யாராவது இறந்து போனாங்கன்னா எங்க இருக்காங்க கேளுங்க. இறந்து போன வீட்டுலதான் என்னோட பாட்டி இறந்து போனாங்க, ரொம்ப பிரியமான பாட்டி. எங்க போனாங்க? என்னோட சிஷ்யர்கள்லாம் இறந்து போனாங்க. எங்க போனாங்க? காணா போயிட்டாங்க திடீர்னு. ஐயோ என் பூனைக்குட்டி செத்து போச்சு. ஐயோ சௌமியான்னு பேர் வச்சிருந்தோம். நல்ல குட்டி, பூனைக்குட்டி, அருமையான பூனைக்குட்டி. எவ்வளவு பிரியமா இருக்கும் தெரியுங்களா? நெஞ்சிலேயே போட்டு வளர்த்தேன் நான். நல்லா பாலா கொடுத்து, தயிரா கொடுத்து, நல்லா சிநேகமா இருந்து, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிலாம் சொல்லி கொடுத்து, பிரம்மசூத்திரம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பூனைக்கு. ஐயோ போச்சு. எங்க போச்சு? யாருக்காவது தெரியுமா? சாஸ்திரத்தை சொல்லக்கூடாது. சாஸ்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நீங்க சாஸ்திரம் நீங்களா நம்பிங்க. அப்படி அது வேற எங்கேயாவது பிறந்திருக்கும். பிரம்மசூத்திரம்லாம் கேட்டிருக்கு. நல்ல உத்கிருஷ்டமான அதிகாரியா எங்கேயாவது இப்போது சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு போயிட்டு இருக்குமா இருக்கும். குழந்தையிலேயே பெரியமா பரம வைராக்கியா இருக்குமா இருக்கும் அந்த பூனைக்குட்டிலாம். எத்தனை பூனைக்குட்டிக்கு நான் உபதேசம் பண்ணியிருக்கேன்றீங்க? என் மடியில உட்கார்ந்துக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யமும் சாந்தோக்கியமும் பிரம்மசூத்திரமும் நிறைய பூனைக்குட்டிங்க கேட்டிருக்கு. ஃபுல் டைம் வந்து பகவத்கீதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மடியில 2 பூனைக்குட்டி உட்கார்ந்துக்கிட்டு தான் பாடமே கேட்டிருக்கு. இப்ப எங்க போச்சு? எங்கேயோ பிறந்திருக்குமோ? நீங்க கற்பனை குதிரையை என்ன வேணா ஓட்டிங்க, உண்மைய என்ன சொல்லுங்க? பிரத்யட்சமா பாத்தீங்கன்னா போச்சு அவ்வளவுதான். என் சிஷ்யர் எங்க போனார் தெரியல, போயிட்டார் அவ்வளவுதான். என் பாட்டி எங்க போனாங்க? போயிட்டாங்க அவ்வளவுதான். இல்லாம போயிட்டாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இல்ல, இறந்த பிறகும் இல்ல, நடுவுல மட்டும் இருக்கு. இது பிரத்யக்ஷத்துல கரெக்டா இருக்கா? அப்ப பிரத்யக்ஷத்துல கரெக்டா. இதுதான் காணாத மகிழ்ச்சி சொல்றார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லாமையிலிருந்து இருப்பு உண்டாச்சு அப்படின்னா முயல் கொம்பு வந்து வர வேண்டியது என்ன? என்னைக்காவது முயல் கொம்பு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் முயல் கொம்பே இல்லாம இருந்துச்சு,
பாருங்க, திடீர்னு இல்லாமையில இருந்து முயல் கொம்பு வந்துடுச்சு. ஆகாச தாமரை இது வரைக்கும் இல்லவே இல்லை, இப்போ ஆகாச தாமரை உண்டாச்சு அப்படின்னு இல்லாத வஸ்துக்கள் எல்லாமே உண்டாகிறது அப்படின்னு நடக்கும். ஆனா இது வரைக்கும் அது மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை. அப்ப அதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேச்சுக்கு வராரு. அபாவாத்மகா சேத், பாவாத்மகா சேத், ஒருவேளை இப்போ அபாவ வஸ்து வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகாது. ஒருவேளை பாவாத்மகா சேத் கடாதய, இப்போ நீங்க முயல் கொம்பு வந்து பாத்தீங்கன்னா இல்லாத வஸ்து, அதை விட்டுருங்க, முயல் கொம்பை விட்டுருங்க. எக்ஸாம்பிள் வந்து பானையை எடுத்துங்க. பானைன்றது வந்து ஒரு இருப்பு பொருளா தெரியுது நமக்கு. அப்ப இருப்பு பொருள் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் என்ன பண்றாரு, காணாத மகிழ்ச்சியை பார்த்து, அவங்க மதத்தை பார்த்து, வைசேஷிக மதத்தை பார்த்து சொல்றாரு, இப்ப கொஞ்சோண்டு என்ன பண்ணீங்க, உங்களோட மாட்டிக்கிங்க, கொஞ்சம் கொஞ்சம் சென்ஸா வந்து யோசிக்கணும். என்னன்னா, ஒரு இருப்பு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த இருப்பு பொருள் எது, பாவாத்மகாக சேத்து கடாதய, இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோமோ இந்த பொருட்கள் எல்லாமே, பானை முதல் கொண்டு எல்லா பொருட்களும் உற்பத்தியமானாக, எதெல்லாம் உற்பத்தி ஆகக்கூடியவையா இருக்கோ, எதெல்லாம் உற்பத்தி ஆகுதோ அந்த பொருட்கள் எல்லாமே கிஞ்சித்து அபிவியக்தி மாத்திர காரணம். இதை டிக் பண்ணிங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்டா இதை நம்ம வச்சுக்கிறோம். என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா அது வெளிப்படுவதற்கு அபிவியக்தி மாத்திர காரணம். ஒரு பானை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சொல்ற பானை இருக்கு அப்படின்னு, பானை முன்னாடி எங்க இருந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, பானை வெளிப்படாம இருந்துச்சுன்னு சொல்லணும். நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்டேட்மெண்ட் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, கரெக்ஷன் கொடுக்கிறாரு. ஒரு பொருள் இல்லாம போகல, வெளிப்படாம இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, பானை எங்க இருந்துச்சு, அதோட மூலப்பொருள்ல இருந்துச்சு. எது, பானையோட மூலப்பொருள் மண்ணு. மண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பானை வெளிப்படாமல் இருந்தது. அப்ப வெளிப்படுறதுக்கு என்ன வேணும், வெளிப்படுறதுக்கு மட்டும்தான் அபிவியக்தி. அப்படின்னா வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் என்ன வேணும், ஒரு குலாலன் வேணும். அந்த மண்ணை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டு குழைச்சி ஒரு சக்கரத்துல வச்சு பானையை ஆக்கி அந்த ரெண்டு பாட்டையும் ஒன்னாக்கி ஒரு பானையின் ஆக்கும். அப்போ மற்ற ரீசன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படாத ஒரு வஸ்துவை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுகிறது. கிஞ்சித்து அபிவியக்தி காரணம் அபேட்ச உற்பத்தியதே. அப்போ கொஞ்சோண்டு எதையாவது ரீசன்ஸை வச்சுட்டு, காரணங்களை வச்சுக்கிட்டு, அது சமவாயின்னு சொல்லு, அசமவாயின்னு சொல்லு, இல்ல நிமித்தம்னு சொல்லு, ஏதோ ஒரு காரணங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வெளிப்படாதது வெளிப்படுகின்றது. அப்ப வெளிப்படுகின்றதுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்றோம், உற்பத்தின்னு சொல்றோம். இதான் சித்தாந்தம். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. வேதாந்தத்தோட சித்தாந்தம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அல்டிமேட்டுக்கு கூப்பிடுறோம், இப்ப இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா வச்சுங்க. உற்பத்தி உற்பத்தின்னு எங்கெல்லாம் இருக்கோ, இப்ப நீங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆனீங்களா, இல்ல காலையில வெளிப்பட்டீங்களா, ராத்திரி செத்து போயிட்டீங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாம போனீங்களா, என்ன சொல்லுவோம் நம்ம, இப்ப காலையில எந்திரிச்சோன்னு வெளிப்பட்டோம். இப்ப ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா தூங்க போனோன்னு என்ன ஆயிட்டோம், வெளிப்படாத அவஸ்தை அடைஞ்சிட்டோம். அதுக்கு என்ன பேரு, அவ்வியக்தம்னு பேரு. வெளிப்படாம போனா அவ்வியக்தம், வெளிப்பட்டா வியக்தம்னு பேர். அப்போ நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இல்லவே இல்லை ஜி, இல்லவே இல்லைலாம் இல்ல, தூக்கத்துல நீங்களும் நானும் இருந்தோம். ஆனா எப்படி இருந்தோம் அப்படின்னா வெளிப்படாம காரணத்துல ஒடுங்கி இருந்தோம். பானை வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போச்சு அப்படின்னா எங்க போகும், அது மண்ணா வெளிப்படாத அவஸ்தைக்கு போயிடும். உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பானை எங்க இருந்துச்சு, அதே மண்ணுல வெளிப்படாம இருந்துச்சு. அப்ப இந்த மொத்த ஜெகத்து வந்து பிரளயம் ஆனதுக்கு பிறகு எங்க போகும், அதோடைய காரணத்துல போய் லயமாயிடும், வெளிப்படாத அவ்வியக்தமாயிடும். இந்த ஜெகத்து உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு, அவ்வியக்தமா இருந்துச்சு. இப்ப என்ன இருக்கு, வியக்தமா இருக்கு, வெளிப்பட்டு இருக்கு. அப்ப நான் பூனைக்குட்டி செத்து போச்சு நான் சொல்றேனே, பூனைக்குட்டி எங்க போச்சு, காரணத்துல போய் என்ன ஆகும், காரணம் எது, நமக்கு எல்லாத்துக்கும் இந்த ஜெகத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் எது, மாயா, திரிகுணாத்மிகா மாயா, அவ்வியக்தம்னு அது பேர். அதுக்கு பேரே அவ்வியக்தம்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப எது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளிப்பட்டிருக்கோ, இதைத்தான் நம்ம என்ன பண்றோம், வெளிப்பட்டதை தான் நம்ம என்ன பண்றோம், உற்பத்தின்னு சொல்றோம்.
ஒருத்தர் பிறந்தார்னு சொல்றோம். பிறந்தார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து உற்பத்தி இல்லை. பிறந்தார் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணாங்கன்னா சொல்லுவீங்க. பிறந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் அந்த ஜீவன் அவ்யக்தத்துல இருந்துச்சு. அந்த ஜீவனுக்கு ஒரு பாடி மூலமா என்னாச்சு? வெளிப்படுத்தினார்கள். அப்பா அம்மா வெளிப்படுத்துற காரணம் மட்டும்தான். திரும்ப என்ன ஆகும்? இறந்து போனவங்க எல்லாம் எங்க போவாங்க? அதே அவ்யக்தத்துக்கு போயிடுவாங்க. போனதுக்கு பிறகு வேற ஒரு ஃபார்ம் அங்கிருந்து வெளிப்படும் போது அடுத்த வெளிப்பாடு என்னவா இருக்கும்? வேற ஒன்னா வேற ஒரு ஃபார்முக்கு வெளிப்படும். பூனைக்குட்டி மனுஷனாகும், மனுஷன் பூனைக்குட்டி ஆவான். இது மாதிரி வேற வேற சரீரங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ உற்பத்தின்றது வேதாந்தத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உற்பத்தின்றதுக்கு அர்த்தம் வியக்தம் அப்படின்னு அர்த்தம், வெளிப்படுதல். நாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்த அவஸ்தையை அடையிறது. நம்ம எப்படி டெய்லி தூக்கத்துக்குள்ளார போய் அவ்யக்தமாகிறோம், திரும்ப டெய்லி காலையில வியக்தமாகிறோமோ, அப்போ 2:12 ஸ்லோகத்தை அப்படியே இது பண்ணுங்க. அப்ப இவர் சொல்றார், பகவான் சொல்றார், நான் இல்லாமல் இருந்தேன் என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இருந்தார். எப்படி இருந்தார்? போன இதுல வந்து பாத்தீங்கன்னா ராமரா இருந்தார், இப்ப கிருஷ்ணரா இருக்கார். போன அவதாரம் வந்து ராமரா இருந்தார், இந்த அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரா இருக்கார். அப்ப அவர் கரெக்டா சொல்றார், நான் இல்லாமல் இருந்தேன் என்பது இல்லை, நான் ராமனா பிறந்தேன், நான் தான் எல்லாமா பிறந்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். நீயும் இல்லாமல் இருந்தா என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நீயும் இப்ப அர்ஜுனனா இருக்க, நீயும் என்ன பண்ணிருக்க? இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல அநேக ஜென்மங்கள் பிறந்து வேற வேற ஃபார்ம்ல பிறந்து இருக்க. இப்ப வந்து அர்ஜுனனா வெளிப்பட்டிருக்க. முன்னாடி வேற வேற ஃபார்ம்ல இருந்த. அப்போ ஒவ்வொரு வஸ்துவும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்தத்துல இருந்து வருது. அவ்யக்த நிதனான் ஏவ தத்ரகா பரிவேதனா. என்ன ஸ்லோகம் அது? 2:28 போட்டுங்க. ஆமா, 2:28. ஆமா. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ரகா பரிதேவனா. இதான் சித்தாந்தம். 12:28 ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா நம்மளோட வேதாந்த சித்தாந்தம் கிளியரா புரிஞ்சிடும். 2:28 2:28 2:28 2:12 2:12 2:28 4:5 எடுத்துங்க. பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4:5 போட்டுங்க பக்கத்துலயே. 3 ஸ்லோகத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேதாந்த சித்தாந்தம் தெரிஞ்சிடும். அதுல முக்கியமா 2:28 வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்தை கிளியரா சொல்லுது. அவ்யக்தாதீனி பூத்தானி, எல்லா பூத்தங்களும் எங்க இருந்துச்சு? அவ்யக்தத்தில். அவ்யக்தம்னு என்ன அர்த்தம்? வெளிப்படாமல் இருந்தது. அப்ப வெளிப்படாம, நீங்க நானு தூக்கத்துல எப்படி இருந்தோம்? வெளிப்படாம இருந்தோம். சிருஷ்டிக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? பிறக்கிறதுக்கு முன்னாடி அவ்யக்தமா இருந்தோம். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? அவ்யக்தானி அவ்யக்தாதீனி பூத்தானி, அவ்யக்தத்தை ஆதியா கொண்டவைகளாக எல்லா ஜீவராசிகளும். அப்ப நம்ம எல்லா ஜீவராசிகள் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அவ்யக்தத்துல இருந்து. இதுதான் சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தெரியாது. சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவ்யக்தம் தெரியாது. சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்க இது சூன்யவாதத்துக்கு அவ்யக்தம் தெரியாது. அதே மாதிரி இந்த காணாத மகரிஷிக்கு அவ்யக்தம்ன்றது தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க? கண்ணுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அது இல்லைன்னு டிசைட் பண்றாங்க. நம்ம சொல்றோம் இல்லைலாம் இல்லப்பா, அங்க வெளிப்படாம இருக்கு. அப்ப அதனாலதான் அவ்யக்தாதீனி பூத்தானி வியக்த மத்தியானி பாரத. அப்போ அவ்யக்தத்துல இருந்து உற்பத்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வியக்தமாகிறது. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா டும் டும் டும்னு வியக்தமாகுது. வியக்தமானது எல்லாமே திரும்ப என்னது? கடைசியில திரும்ப என்ன ஆகும்? அவ்யக்த நிதனான் ஏவ. வெளிப்பட்டதெல்லாம் திரும்ப என்ன ஆயிடும்? திரும்ப அவ்யக்தத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா போய்விடும். அப்படி இருக்கும்போது தத்தரக்கா பரிவேதனா. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படணும்? யாராவது வந்து இறந்து போயிட்டாங்கன்னு யாராவது துக்கப்படுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மோகம். நமக்கு வந்து அறிவு இல்லை. அதனால்தான் வந்து ஆச்சாரியார் என்ன பண்றாரு? முதல்லயே 12 11வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோகம் மோகத்தை நாசம் பண்றதுக்காக முதல்ல ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னா துக்கப்படாதப்பா. துக்கப்படாதுன்னு என்ன அர்த்தம்? உங்க தாத்தா இறந்து போயிட்டாரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நாய்க்குட்டியா பிறந்துடும், கவலைப்படாது. உங்க தாத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிட்டாரா? ஒன்றும் கவலைப்படாது. உங்க வீட்லயே ரொம்ப அஃபெக்ஷனோட இருந்தார்ல,
உன் பேரனா வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்துருவார், பேத்தியா பிறந்துருவார், உங்க பாட்டி வந்து பாத்தீங்கன்னா பேத்தியா பிறந்துருவாங்க, இல்ல பூனைக்குட்டியா பிறந்துருவாங்க. கவலைப்படாதீங்க. அப்ப எங்க போனாங்க அவங்க? நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்லாமைக்கு போயிருக்காங்க, அவ்வியக்தத்துக்கு போயிருக்காங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க? வியக்தமாயிடுவாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் நமக்கு அப்படின்னா, நம்ம பாடியில வியக்தமாக மாட்டாங்க. நம்ம பார்த்த பாடி இல்லாம வேற வேற பாடி. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் உன் தாத்தாவா இருந்தேன்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லவும் மாட்டாங்க. அவங்களுக்கும் போன ஜென்மத்தோட கனெக்ஷன் கட் ஆயிடும். இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே, நம்ம வீட்டுக்குள்ளாரியே பிறந்திருந்தா கூட, இவர் தான் என்னுடைய வந்து தாத்தா, இவங்க தான் என்னோட பாட்டி, இறந்து போன பாட்டி நம்ம யாருக்குமே தெரியறதே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாடி வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது, ஒரு பாடி திரும்ப அவ்வியக்தத்துக்கு போகுது, திரும்ப அவ்வியக்தத்துல இருந்து திரும்ப வெளிப்படுது வேற ஒன்னா, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப அவ்வியக்தத்துக்கு போகுது. அப்ப அவ்வியக்தத்துல இருந்து வெளிப்படுது, மத்தியம காலத்துல இருக்கு, வியக்தமா இருக்கு, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தத்தையே அடைந்தும் விடுகிறது. இதுல யாராவது ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சாமி வந்து பாத்தீங்கன்னா பிறந்தது இருந்துட்டு போட்டோம், சாமி இறந்து போயிட்டாரு, சரி இருந்துட்டு போட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது இறந்து போனாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சீதாம்மா வந்து என்ன பண்ணாங்க, சீதா மாமி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம இவங்களை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம யாரு ஸ்ரீராம் வந்து இறந்து போயாச்சு, நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க? நான் ஒரு ஆச்சாரியாரா இருக்கேன். கோமதி அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, அதுவும் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் உண்மையிலேயே வருத்தப்பட முடியுமா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சும்மா பொய்யா வந்து பாத்தீங்கன்னா அப்படியா பரவாயில்ல வருத்தப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது வருத்தம் இருக்குமா? ஒரு தத்துவத்தை நல்லா புரிஞ்சவனுக்கு வருத்தம் இருக்குமா? ஆனா எதிர்க்க இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும்? இப்ப பாடம் கேட்டுட்டு இருக்காங்க, லலிதாலாம் பாடம் கேட்டுட்டு இருக்காங்க, கோமதி அம்மா பாடம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுனிதா அம்மா இருக்காங்க. இப்போ நான் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேருக்கு அப்புறம் வசந்தி அம்மா இருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் என்னன்னா இப்ப நான் புரிஞ்சுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தாந்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கும் இப்படிதான் நியமம். அவ்வியக்தத்துல இருந்தது வியக்தமாயி கொஞ்ச நாள் இருந்துச்சு, திரும்ப என்ன ஆகும்? அவ்வியக்தத்துக்கு போயிடும். நம்மளும் என்ன ஆயிடுவோம்? சீதாம்மா போன் பண்ணோன்னு சொன்னோம், ஆமாம்மா நம்மளும் எல்லாமே போயிடுவோம். ஒரு நாள் நம்ம போயிடுவோம் சாமி, எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா வந்து இன்னொருத்தருக்கு வயசாகல அதெல்லாம் கணக்கெல்லாம் இல்லை. எவ்வளவு நாள் கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டு இருக்கணுமோ அவ்வளவு இருக்கும். பானை வந்து அது ரொம்ப பழைய பானை, நானும் 10 வருஷம் பானையெல்லாம் வச்சிருந்தேன். ஆனா 1 வருஷம் பானையெல்லாம் உடஞ்சு போச்சு அப்படின்னா, பானை எப்படியோ அதே மாதிரிதான் தேகமும். புது பானை உடஞ்சு போச்சு, பழைய பானை உடையாம இருக்கு, அதெல்லாம் கணக்கெல்லாம் இல்லை. அது எவ்வளவு நேரம் வெளிப்பட்டதா இருக்குமோ அவ்வளவு நாள் வெளிப்பட்டு இருக்கும், திரும்ப என்ன ஆயிடும்? வெளிப்படாத அவஸ்தைக்கு போயிடும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு நாசம் இருக்கா இல்லையா? யாருமே இங்க வந்து பாத்தீங்கன்னா நாசம் என்பது உள்ளவே இல்லை. வெளிப்படுறது, வெளிப்படாம போறது, வேற ஒன்னா வெளிப்படுறது, திரும்ப வேற ஒண்ணு. இந்நேரம் ஸ்ரீராம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ பிறந்திருப்பார், கோமதி அம்மாவோட ஹஸ்பண்ட் வேற எங்கேயோ பிறந்திருப்பார், சுனிதா அம்மாவோட ஹஸ்பண்ட் வேற எங்கேயோ பிறந்திருப்பார், வசந்தி அம்மாவோட ஹஸ்பண்ட் வேற எங்கேயாவது பிறந்திருப்பார். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு எனக்கு தெரியுமா? தெரியவே தெரியும். ஆனா சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் சித்தாந்தம். இப்ப நீங்களும் நானும் என்ன ஆகும்? ஒரு நாள் வெளிப்படாத அவஸ்தைக்கு போயிடுவோம். இந்த வெளிப்படாத அவஸ்தைக்கு போறதுக்கு பேர் தான் என்ன பண்றோம்? மரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா மரணத்துக்கு பெருசா அரட்டிக்கவே வேண்டாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போவது இல்லை, எல்லாரும் இங்கதான் இருக்கும். வெளிப்படுவோம், தூக்கத்துக்கு போற மாதிரி வெளிப்படாம போவோம், இவ்வளவுதான். இதுதான் சித்தாந்தம். ஆச்சாரியர் ஆமா எல்லாம் இருக்காங்க, ஆமா வேற ஃபார்ம்ல இருக்காங்க. தெய்வ மனுஷ ரூபே கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இப்ப நான் பகவத்கீதை சொல்றேனோ அங்கெல்லாம் இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வேற ரூபத்தை வந்து நல்லா நடக்கட்டும் சொல்லுவார். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லாம போறது இல்ல, வெளிப்பட்ட அவஸ்தை, வெளிப்படாத அவஸ்தை. அப்போ உற்பத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? ஒரு மண்ணுல பானை வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த பானையை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் ஒரு குலாலனும் ஒரு 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 காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமவாயி காரணம், அசமவாயி காரணம், நிமித்த காரணம், இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு பொருளை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் ஒழிய அதுவே முக்கியம் இல்லை. அந்த பொருள் ஏற்கனவே இருந்துச்சு. இததான் இந்த சித்தாந்தத்துல ஆச்சாரியர் கிளியரா சொல்றார். அபிவியக்தி மாத்திர காரணம் அபேக்ஷ உற்பத்தியந்தே. வெறும் வெளிப்படுவதற்கு மட்டும்தான்
காரணங்களை சார்ந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. இது சக்கியம் பிரதிபத்தும். இந்த விதமாதான் நம்ம ஒரு நாலேஜை வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டும். அப்ப மனசுல புரிஞ்சுக்கணும், எது போனாலும் வருத்தப்படாதீங்க, எது வந்தாலும் சந்தோஷப்படாதீங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானியோட மனநிலை வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். எது நடந்தாலும் வெளிப்படுது, வெளிப்படாம போகுது, வெளிப்படுது, வெளிப்படாம போகுது. இந்த ஜெகத்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போகுதுல்ல உங்களுக்கு. ஏன் துக்கப்படுது? இந்த காலைல வந்து நைட்டு வந்து பார்த்தோன்னா ஐயோ இந்த உலகம் உள்ள எல்லாம் போதே அப்படின்னு சொல்ல வேண்டியது என்ன? உட்காந்துட்டு ஓன்னு அழுவ வேண்டியது தானே? இப்போ ராத்திரியில வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி எல்லாம் அழுவ வேண்டியதுதான் நம்ம உட்காந்துட்டு. ஐயோ இந்த உலகம் மொத்தமும் நான் தூங்கத்துக்கு போகும்போது எல்லாம் போயிட போறாங்க அப்படின்னு அழுவ வேண்டியது. உலகமே போகுது தூக்கத்துக்குள்ளார போனோன்னு. 5 மணி நேரம் தூங்குனதுக்கு பிறகு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குனதுக்கு பிறகு வேக்கப்பாடணும் இந்த உலகம் நான் வந்துருச்சு. அப்போ காலையில் எந்திரிச்சு ஒரு சந்தோஷப்படலாம எல்லாம் வெளில வந்துட்டாங்கப்பா, பிறந்தாச்சு அப்படின்னு. எப்படி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள போயிட்டு திரும்ப வெளியில வருதோ, இதே மாதிரிதான் மரணமும் ஜென்மம் இந்த உலகத்துல இருக்க சர்வ ஜீவராசிகளுக்கும் வெறும் வெளிப்படுறது, வெளிப்படாம போறது, இவ்வளவுதான். அப்ப உற்பத்தின்றது வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகவே ஆகாது. இது வந்து அப்படியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கிய உபநிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மந்திரம். சாந்தோக்கியத்துல வந்து 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியம் 6:2:1 சத்காரியவாதம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பேரு? சத்காரியவாதம். வேதாந்தத்துல வந்து சத்காரியவாதத்தை சொல்றோம். என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதேவ சோமிய இதமக்ர ஆசீத் ஏக்கமேவ அத்விதீயம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்திக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? வெறும் இருப்பா இருந்துச்சு, வெளிப்படலை. எப்படி இருந்துச்சு? காரண அவஸ்தையில பீஜ ரூபத்துல இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சத்தே சொல்லுது. நம்ம என்ன பண்றோம்? டெய்லி ஒரு அவ்வியக்தம்ன்ற ஒரு மாயாவை கல்பனை பண்ணீங்க. மாயா அது மாயைக்கு ஆதாரமா இருக்கிற சத்தத்துவம். நான் அதனால தூக்கத்துல வந்து நம்ம டைரக்டா வந்து பிரம்மத்தையும் நான் சொல்றது, நம்ம தூக்கத்துல எங்க போய் அடையிறோம்? டெய்லி பிரம்மத்தை போய் அடையிறோம். எல்லாம் டைரக்டா பிரம்மத்தையே பண்ணுங்க. பிருகதாரண்யம் அப்படியே சொல்லுது. டைரக்டா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீய தத்துவத்தை போய் அடைஞ்சிடறோம். டீப் ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி, ததா சோமிய சதா சம்பன்னோ பவதி. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி நம்ம வந்து ஒன்னஸ் அடைஞ்சிடறோம். இந்த ஜெகத்து இல்லை, இந்த ஜீவர்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ தூக்கத்துல என்னவா இருந்துச்சு? வெறும் நான் சுகமா தூங்குனேன், இவ்வளவுதான். நான் இவ்வளவுதான் இருக்கிறது. வேற ஒண்ணு இருக்கா? வேற ஒண்ணும் இல்லை. அப்ப டெய்லி வேற ஒண்ணும் இல்லாம எல்லாம் அந்த ஒன்னஸ பிராப்தி பண்ணி இருந்தோம். திரும்ப வேக்கப் ஆகும்போது இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா சதேவ சோமிய. இதுக்கு முன்னாடி அது சத்தா மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? அப்ப நான் அநேக நாமரூபங்களை தாரணம் பண்ணி ஜீவ ஜெகத்தா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்சம் சொன்னோன்னே உடனே வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷி அப்பவே இந்த ஆட்கள்லாம் இருந்திருக்காங்கல்ல, பௌத்த மதம்லாம் இப்பன்னு இல்லை, புத்தாக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வேத மதத்திலேயே இதெல்லாம் இருக்கு. இது மாதிரி ஆப்ஷன் நான் சொல்றேன்ல, எல்லாமே அபிப்பிராயம் தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு அபிப்பிராயத்தை பிரசித்தம் பண்ணியிருப்ப. இப்ப ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான் யார் விசாரம் அப்படின்னா நானை கண்டுபிடிச்சது இல்லை, பகவானை கண்டுபிடிச்சார். ரமண பகவான் தான் கண்டுபிடிச்சாரு. இவங்க நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நீங்களாம் சாஸ்திரம் படிக்கிறீங்களப்பா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் விசாரம், மொத்த சாஸ்திரமும் நான் விசாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அம்சத்தை எடுத்து என்ன பண்றாரு அவர் இது பண்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அயம் தட்டு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இங்க வந்து அகம்னு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அகம்னு சொன்னாரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிசர்க தத்தான்னு ஒருத்தர் என்ன பண்ணாரு, மகாராஷ்டிரா பக்கத்துல அயம் தட்டு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அது பிரசித்தமா போகுது. ஆமா, ஏற்கனவே மாணிக்க வாசகர்ல இருந்து பெரியவங்க எல்லாம் சொன்னது, வேத மதத்துல இருக்கிறது பரம்பரையா ஒன்னத்தை எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு பிரசித்தமா ஆக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எதுவுமே புதுசுலாம் இல்லை. பௌத்தாக்கு முன்னாடியும் கூட இந்த சூன்யவாதம்ன்றது இருந்துச்சு. அவங்க சொல்றாங்க சில பேரு தது ஏக்க ஆகு. இதுல கொஞ்சம் பேர் சொல்றாங்க இந்த உலகம்லாம் எங்க இருந்துச்சு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டா நம்ம சொல்றோம் இது எல்லாம் ஒன்னஸ்ல இருந்துச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்னஸ்ல இருந்து தான் வெளிப்படுது, இல்லாம போகல, இல்லாமையிலிருந்து உண்டாகல. ஆனா கொஞ்சம் பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அசதேவ இதமக்ர ஆசீத். கொஞ்சம் பேர் சொல்றாங்க அசத்தா இருந்துச்சு. அசத்துனா என்ன அர்த்தம்? இல்லாமை, முயல் கொம்பு மாதிரி
இல்லாமையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்வித்தியம். அந்த இல்லாமைன்றது ஒரே இல்லாமையா இருந்துச்சு, ஒண்ணும் இல்லை. நம்ம அப்படித்தானே சொல்றோம், ஒண்ணும் இல்லைஞ்சி. தூக்கத்துல ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணும் இல்லைச்சு. அந்த ஒண்ணும் இல்லைல இருந்துதான் இந்த உலகம் வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் பேசுவோம். அப்ப நாங்க அதான் கேட்போம், நாம வேதாந்தியா இருந்து கேட்போம், இப்ப நான் தூங்குனேன்னு நீங்க நான் சுகமா தூங்கணும்னு ஒரு ஆளை சொல்றீங்க, அவன் யாரு? ஒண்ணும் இல்லைன்னா அவனும் இருக்கக்கூடாது இல்ல, சொல்றதுக்கு ஆளே இருக்கக்கூடாது இல்ல. நீங்க காலையில எந்திரிச்சோன்னு நமக்கு என்ன அனுபவம் வருது? நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை, வேற ஒண்ணும் இல்லை, நான் சுகமா தூங்குன. நீங்க இருந்தீங்களா? ஆமா, நான் சுகமா தூங்குனேன்ல. அப்போ நம்ம வேதாந்தம் என்ன பண்ணுது? நான் சுகமா தூங்குனேன்னு அந்த சுகஸ்வரூபம் தான் பிரம்மம், சுகஸ்வரூபம் சச்சிதானந்தம் அங்கிருந்து எடுக்குது, நாமரூப குணங்கள் இல்லாத பிரம்ம தத்துவம்னு. பௌத்தவாதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஒண்ணும் இல்லைன்றதுல இருந்து இந்த உலகம் வந்துச்சுன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மந்திரமே கேக்குது, மந்திரமே கேக்குது. எப்படிப்பா வந்து பாத்தீங்கன்னா அசத்துல இருந்து சத்து எப்படி உண்டாகும்? குதஸ்து கஸ்மாத் அசதக சஜ்ஜாயத. மதம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது அசத்துல இருந்து சத்து உண்டாயிற்று. இப்ப நம்ம பாக்குற எல்லா இருப்பு பொருள்களும் எங்க இருந்து உண்டாச்சு? இல்லாமையிலிருந்து, அசத்துல இருந்து உண்டாச்சு அப்படின்னு மந்திரத்திலேயே இருக்கு சாந்தோக்கியத்துல. 6:2:1 6:2:1 வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் போது அடுத்து கேட்குது என்னன்னு கேட்டா, குதஸ்து கலு சௌமிய சௌமிய ஏவம் ஏவம் சியாத் இதி ஹோவாச்ச கதம் அசதக சஜ்ஜாயத. மந்திரமே கேக்குது, எப்படிப்பா இல்லாமையிலிருந்து ஒண்ணு உண்டாகும்? எங்க ஊர் பாட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்லும், சட்டியில இல்லைன்னா அகப்பையில வராதுன்னு என்னோட ஒரு கிராமத்துல இருக்கிற பாட்டியே சொல்லும். நீ போட்டு கரண்டியை போட்டு டர் டர்ன்னு உள்ள வந்து ஒண்ணுமில்லாத போட்ட சாம்பார் வந்துருமா உனக்கு? சாம்பார் வரணும்னா என்ன இருக்கணும்? சட்டிக்குள்ளார இருந்தாதான் நீங்க வந்து இந்த கரண்டியை போட்டு டர் டர்ன்னு போட்டா எடுத்தா வரும். அப்போ இந்த உலகம் வந்திருக்கு அப்படின்னா, இந்த உலகம் முன்னாடி இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருந்துச்சு, அதுதான் வெளிப்பட்டு. இல்லாமையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு உண்டாகவே உண்டாகாது. இல்லாமையிலிருந்து உண்டாகணும் அப்படின்னா முயல் கொம்பு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கணும் வெளியில. ஆகாச தாமரையை நான் கோத்து சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா நல்ல ஒரு மாலை கட்டி போட்டிருக்கலாம். ஆகாச தாமரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒரு பொருள் இல்லவே இல்லை. அப்ப இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்து கொண்டும் அசத்துன்னு சொல்லக்கூடிய இல்லாதது உண்டாகவே உண்டாகாது. அதே மாதிரி எது சத்தா இருக்கோ, இப்ப நம்ம சொல்ற இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இது கண்டிப்பா இல்லாமையை அடையவே அடையாது. அப்போ இல்லாதது அடையவே இல்லாமை அடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற ஒரு ஃபார்முக்கு அவ்வியக்தத்துக்கு போகும், திரும்ப அவ்வியக்தத்துல இருந்து வேற ஒரு ஃபார்மோட வியக்தமாகும். நம்ம என்ன பண்றோம்? டெய்லி ஒரே ஃபார்மோட வெளிப்படுறதுனால நம்ம என்ன பண்றோம்? நான் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம நம்புறோம். இதே வந்து வேற ஒரு ஃபார்ம்ல வெளிப்பட்டோம் அப்படின்னா அது வேற ஒரு பெர்த் ஆயிடுது நமக்கு. இந்த இதுல வியக்தமா இருக்கிற நம்ம அவ்வியக்தத்துக்கு போயிட்டு திரும்ப வராம போயிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம்ல வெளியில வரலனா மரணிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் திரும்ப வரல, அவர் போயிட்டாரு அப்படின்னு. வேற ஒரு போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? வேற ஒரு ஃபார்ம்ல அவர் வேற எங்கேயோ வெளிப்படுறாருன்னு அர்த்தம், வேற ஒரு ஃபார்ம்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி என்ன ஆகும்? ஒரு 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடியை வந்து கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? மண்ணுல புதைச்சி 1 வாரம் 10 நாள் அப்படின்னு ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும். நகம் உதிர்ந்துடும், முடி உதிர்ந்துடும், தோலெல்லாம் மெதுவா லிக்விட் ஃபார்முக்கு அப்படியே ஒரு மாதிரி டீகம்போஸ் ஆகும்போது லிக்விட் ஆகும். மெதுவா மண் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பாடி என்ன ஆயிடும்? மண்ணாயிடும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் செடி முளைக்கும். எங்க அதுல எவனோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி நல்லா இருக்கே அப்படின்னு அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவான்? வேற ஒரு இடத்துல வச்சு வளர்ப்பான். அந்த கத்திரிக்காய் செடியில ஒரு கத்திரிக்காய் வரும். அந்த கத்திரிக்காவை யாராவது சாப்பிடுவாங்க. இந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் மூலமா வேற ஒரு ஃபார்ம் அடைஞ்சிடும். அப்ப இந்த சரீரம் என்ன ஆயிடுச்சு? வேற ஃபார்முக்கு போயிடும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை எத்தனை சாப்பிடும் ஜீவராசிகள்? அநேக ஜீவராசிகள் சாப்பிடுமா? உள்ளுக்குள்ளார வந்து டீகம்போஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? நிறைய புழு பூச்சி எல்லாம் இந்த அன்னமயமான கோஷத்தை சாப்பிட்டு, அன்னத்தை சாப்பிட்டு என்ன ஆயிடும்? ஏகப்பட்ட ஜீவராசி, அன்னமய கோஷமா இருக்கிற ஜீவராசிகள் நிறைய பாடியா போயிடும். அது வேற எங்கெங்கயோ போகும், வேற அன்னமா மாறும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடி என்ன ஆயிடுச்சு? அதாவது நார்த் இந்தியால சொல்லுவாங்க, பண்டாரா சேவ் மோட்டா பாடி மச்சிலியோं को பண்டாரா होना है. எப்படின்னா இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா பண்டாரா சாப்பிட்டு பண்டாரானா ஃபீடிங், சாது ஃபீடிங் பண்ணி சாப்பிட்டு நல்லா உடம்பு குண்டாய் போய் கிடக்குது. கடைசியில என்ன பண்ணும்?
அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தூக்கி கங்கால போட்டீங்க அப்படின்னா மச்சிலிக்கு பண்டாரா. மச்சிலி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா அது சாப்பிட்டு போயிடும். இப்ப என்னாச்சு, என் பாடி போச்சா இல்ல வந்து பாடி உண்டாச்சா? என் பாடி வந்து பாத்தீங்கன்னா அநேக பாடிகளா அதுக்குள்ளார போயிடுச்சு. அதுல இருந்து நிறைய குஞ்சு போட்டு என்ன ஆகும், நிறைய இந்த அன்னமய கோஷம் அநேக மீன் குஞ்சுகளா வந்து பாத்தீங்கன்னா கங்கால போட்ட மீன் குஞ்சுகளா, ஆமையா மீன் குஞ்சா என்னென்னலாம் இருக்கும் ஜீவராசிகள் அதுவா வெளிப்படும். அப்ப இந்த உலகத்துல ஏதாவது இல்லாம போகுமா? அப்ப நான் எதுவுமே இல்லாம போவேன். ஜீவாத்மா என்ன பண்ணுவோம், ஜீவாத்மா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி எந்த தேகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணணுமோ அந்த தேகத்துல பிரவேசம் பண்ணுவோம். ஆனா வேற ஒரு கர்மா, வேற ஒரு புது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளும் இல்லாமையிலிருந்து உண்டாகாது. இருக்கிற பொருள் எப்பவுமே இல்லாமையை அடையவே அடையாது. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் இங்க வந்துருங்க. கிஞ்ச அசத்தக ச சத்பாவோ சத்பாவே சதக ச அசத்பாவே ந கொச்சித்து பிரமாண பிரமேய விவகாரே விஸ்வாசக கஸ்யசித் ஸ்யாத். அது மட்டும் இல்லாம என்னன்னு கேட்டீங்கன்னா, அசத்து வந்து பாத்தீங்கன்னா, அசத்துனா இல்லாமை, இல்லாத ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையிலிருந்து ஒரு பொருள் உண்டாகுது. அதுக்கப்புறம் இருக்கிற பொருள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையை அடையுது. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு பிரமாண பிரமேய விவகாரம், பிரமாணம் அப்படின்னா அறிவை தரக்கூடியது, பிரமேயம்னா எதிர்க்க இருக்க ஒரு ஆப்ஜெக்ட். இப்ப நான் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கேன், சாமி இருந்துகிட்டே இருந்தாங்க, எப்போ போயிடுவாருன்னு தெரியாது, திடீர்னு போயிடுவாரு அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பி உட்கார்ந்து பாடம் படிக்க முடியுமா? திடீர்னு இருப்பாரு, திடீர்னு போயிடுவாரு அப்படின்னா நம்ம சொல்லுவேன். நாங்க நிறைய பேரை பார்ப்போம், ஏதாவது வஸ்து கேட்பாங்க எங்கள்கிட்ட, சாமி எனக்கு இது வேணும் அது வேணும்னு. நான் அடுத்த வார்த்தை கேட்பேன், எப்படிங்க உங்களை நம்புறது? நான் ஒரு வஸ்துவை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க காத்துக்கிட்டு இருப்பேன், நீங்க வரவே மாட்டீங்க. அப்போ உங்களை நம்பி நான் எப்படி வாங்கி வைக்கிறது? உங்க மேல எனக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? நீங்க இங்க இருந்து ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தா தான் நான் என்ன சொல்ல முடியும், அவர் இருக்காருப்பா, அவருக்கு வாங்கி இந்த பொருளை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். நான் வாங்கி வாங்கி நிறைய பொருளை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்கணும், வரவே மாட்டாங்க கேட்கறவங்க. அப்போ நம்ம விசுவாசம் இல்லாம போயிடும் அவங்க மேல. அப்போ ஒரு பொருள் இருக்குன்னா மட்டும்தான் நமக்கு விசுவாசம். அது இல்லாம போகும், எப்ப வேணாலும் இல்லாம போகும், எப்ப வேணாலும் இருக்கும். அப்படின்னா என்ன ஆயிடும், விசுவாசம் பிரமாண பிரமேயத்துல விசுவாசம் வராம போயிடும். அப்ப என்ன ஆகும், காஃபி இல்ல, காஃபி இல்லையா, ஒரு பிரச்சனை இல்லை ஜி, டும், இந்த ஆகாசத்துல வந்து இல்லாம தானே இருக்கு, இப்ப எதுவுமே இல்லைல்ல, டும் அப்படி எடுத்து ஒரு காஃபி அப்படின்னு கொண்டு கொடுக்க வேண்டியது தானே. ஒரு மசால் தோசை அப்படின்னா என்ன வேணும், இல்லாமையில இருந்து மசால் தோசை வர வேண்டியது தானே, சூப்பரா இருக்கும். இல்லாமையில இருந்து மசால் தோசை வேணும்னா மாவு தேவையில்லை, மசாலா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, டும்னு வருதுன்னா இல்லாமையில இருந்து ஒரு மசால் தோசை உண்டாச்சுன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்ல. இன்னைக்கு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா அது மாதிரி? இல்லாமையிலிருந்து ஏதாவது ஒண்ணு உண்டாயிருக்கா? காஃபி வேணும் அப்படின்னா பால் வேணும் சாமி, காஃபி பவுடர் வேணும். காஃபி பவுடரும் பாலும் இருக்கணும். அதுக்கு நிமித்த காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் இருக்கணும், கேஸ் இருக்கணும். இப்போ இதெல்லாம் இருந்தாதான் ஒரு காஃபி உண்டாகும். டும்முன்னுலாம் காஃபி உண்டாகாது, டும்முன்னு வந்து மசால் தோசையெல்லாம் உண்டாகாது. இந்த உலகத்துல நம்ம அது மாதிரி பார்த்ததே இல்லை. அப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாமையிலிருந்து ஒண்ணு உண்டாகவே முடியாது. அப்போ ஒண்ணு வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும், ஏதோ ஒரு ரீசன்ல இருந்து பால்ல என்ன இருந்துச்சு, காஃபி இருந்துச்சு. பால்ல இருந்து நான் என்ன பண்றேன், காஃபியை மேக் பண்றேன். மேக் பண்றேன்னு என்ன அர்த்தம், வெளிப்படுத்துறேன், காஃபின்னு ஒண்ணு வெளிப்படுத்துறேன். மாவு வந்து எங்க இருந்துச்சு, அரிசியில மாவு இருந்துச்சு, தோசை மாவு. அந்த அரிசியை இது பண்ணி கிரைண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு மாவு தயார் பண்ண, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துற இட்லியா தோசையா. அப்ப வெளிப்படுத்துறது எங்க இருந்து வெளிப்படுத்துறேன், ஒரு இருப்பு பொருள்ல இருந்து தான் வெளிப்படுத்துறேன் ஒழிய இல்லாததுல இருந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகவே ஆகாது. அப்போ ஒருவேளை இல்லாத பொருள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாச்சு, இருக்கிற பொருள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத அடைஞ்சுது அப்படின்னா அப்ப பிரமாணம்னா நம்ம எந்த விவகாரமும் விசுவாசமே வராம போயிடும், யாருக்கும் எதுலையுமே நம்பிக்கை வராது. அப்ப என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையில இருந்து இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்ததே இல்லை. கண்டிப்பா நான் இருக்கேன்னா என்ன வேணும், அப்பா அம்மா இருந்திருக்கும். அப்பா அம்மா இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நான் வரல. ஒரு மரம் பாக்குறோம், மரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் நான் வச்சதை பார்க்கவே இல்லை. நீ வச்சதை பார்க்கல, ஆனா ஒரு விதை இருக்கணும்ல, விதை இருந்தாதானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமரம் வந்திருக்கும், ஒரு வில்வ மரம் வந்திருக்கு. நான் இப்ப பாக்குற பெரிய மரமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வில்வ மரம் இருக்குன்னா ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும்ல. அப்ப காரணம் ஒரு சத்தா இருந்தாதான்
ஒரு காரியம் வந்து ஒரு சத்தான காரியம் வெளிப்படும். சத்தான காரணத்திலிருந்து, இருப்புள்ள காரணத்திலிருந்து இருப்புள்ள காரியம் உண்டாகும். திரும்ப அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? நாசத்தை அடையவே அடையாது. வேற ஒரு ஃபார்முக்கு தான் மாறும் ஒழிய அது வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடையவே அடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி காணாத மகிழ்ச்சியை சொல்ற மாதிரி நம்ம நம்பணும் அப்படின்னா என்ன தெரியுங்களா, இல்லாம போயிடுவோம்னு வச்சுங்க. பிரத்யக்ஷவாதிகள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? ரிணம் கிருத்வா கிருதம் பிபே பஸ்மீபூதஸ்ய தேகஸ்ய குதோ ஆகமனம் சியா. சார்வாக்க மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரத்யக்ஷ மதம் என்ன சொல்லுதுன்னா, இறந்து போயிட்டோன்னா இல்லை, திரும்ப ரீபர்த்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிச்சு பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா எவன் பொருளை வேணாலும் இது பண்ணு, பறிச்சு அபகரணம் பண்ணு, நல்லா சௌக்கியமா உன்னால இந்த தேகத்தை இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கு. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்தா இருக்க, இறந்து போனா இல்லாம போயிடும். அப்ப இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆத்மா, தேகம் இருக்கிற வரைக்கும் ஆத்மா. அதே அப்புறம் ரீபெர்த் மண்ணாங்கட்டியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண, ஆனந்தமா இருந்துட்டு போ அப்படின்றான். அப்ப புண்ணிய பாபம் புண்ணியமாவது பாபமாவது, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, இவ்வளவுதான். அடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இரு, உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இரு. புண்ணியம் பாப்பம் இதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு ஆயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் எங்க போயிடுவோம்? இறந்து போனா இல்லாம போயிடுவோம். அப்படி ஆச்சுன்னா இந்த சாஸ்திரம், இந்த புண்ணியம் பாப்பம் இதெல்லாம் என்ன ஆயிடும்? வியர்த்தமா போய் யாருக்கும் விசுவாசமே இருக்காது. அப்ப நம்ம எல்லாம் நம்பி பண்ணிட்டு இருக்கோமே, என்ன நம்பி பண்ணிட்டு இருக்கோம்? பூர்வாபியாசீன தேனை வகிரியத்தே ஹெவசோபி சகனா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு உற்சாகத்தோட எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு ரீசனே 6வது அத்தியாயத்துல சுவாமி சொல்றதுதான். நம்ம எங்க விடுறோமோ திரும்ப அங்க யாத்திரை ஆரம்பிக்குன்றதுக்காக தான் நான் இவ்வளவு மெனக்கிட்டு இந்த பீஜத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது சம்ஸ்காரம் ஆகட்டும், இது ஒரு டைம்ல வந்து உங்களுக்கு நல்ல அறிவை கொடுக்குன்றதுனால தான். அதே மாதிரி அப்போ நமக்கு அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னா எதுக்கு உட்காந்து பாடலாம் படிச்சுக்கிட்டு இருக்க, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கீதையாவது மண்ணாங்கிட்ட தூக்கி போடுங்க. போயிட்டு ஆனந்தமா எவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க முடியுமா விஷய போகங்களை கொடுங்க. அடிச்சு உதங்க, எல்லாத்தையும் போட்டு 4 அடி அடிங்க. புண்ணியமாவது பாவமாவது எல்லாத்தையும் அடிச்சு உதங்க, சந்தோஷப்படுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? சார்வாக்க மதம் வந்து வந்துடும். அப்ப இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. சத்து சத்தியேவ அசத்து அசத்தியேவ இது நிச்சய அனுப்பப்பத்தேயே. என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இருக்கு ஒரு பொருளை சொல்லுவீங்க, இது அது இருக்காச்சு இருக்கு, ஆனா நீங்க பார்க்கும்போது இருக்குமா என்னன்னு தெரியாது அப்படின்னு எந்த பொருளை பார்த்தாலும் அது இருக்கா இப்ப இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும் போது அது ஒருவேளை உண்டாயிருந்தாலும் உண்டாயிருக்கும். விவகாரம் பண்ண முடியுமா? நான் கேட்கிறேன், அவர் இருக்காரா? போன் பண்ணி கேட்கிறேன். பக்கத்துல சாமி இருக்காரா, நாதபிரம்மம் இருக்காரா அப்படின்னு இன்னொருத்தர் போன் பண்ணி கேட்கிறேன். நாதபிரம்மம் இப்ப பார்த்தேன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, இப்ப இருக்காரா இல்லைன்னு தெரியல அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்காரா என்னன்னு தெரியல. இல்லாம கூட போயிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் அந்த அந்த ஆகாச தாமரைன்னு ஒண்ணு சொல்றாங்களா, அது இப்ப இல்ல, அது ஆகாச தாமரைலாம் ஒண்ணு இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப உண்டாயிருக்குமா இருக்கும், கடையில போய் கேட்டு பாருங்க அப்படின்னா. முயல் கொம்பு நான் முன்னாடி பார்க்கல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா முயல் கொம்புன்னு ஒண்ணு இருக்கும் போல இருக்கு, கடையில போய் கேட்டுக்குமே இருக்கும் ஜி. இப்போ அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த பொருளெல்லாம் இருக்குன்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமோ அது இருக்குன்னு நம்ம விவகாரம் பண்ண முடியாம போயிடும். எதெல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அது எப்ப வேணாலும் உண்டாயிருக்குன்ற ஆயிடும். அப்போ அசத்து வந்து பாத்தீங்கன்னா அசத்து சத்துன்னு வச்சுதான் விவகாரம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு நிச்சயமான அறிவை வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியாம போயிடும். இப்ப நான் சொல்றேன், ஸ்ரீராம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு போயிட்டார். அவரு இருக்காரா இல்லையாச்சு? அவரு நான் நினைக்கிறேன் அவரு இல்ல, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஜீவன. எப்படி விவகாரம் பண்ண முடியும்? எப்படி விவகாரம் பண்ண முடியும்? அவர் இல்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்தாலும் வந்துருவாரா இருக்கும் அப்படின்னா இப்படி நீங்க விவகாரம் பண்ணுவீங்க? நீங்க யாரையுமே எந்த ஒரு விவகாரமும் பண்ண மாசிக்கம் எப்படி பண்ணுவீங்க நீங்க? ஏன்னா வந்துருவாரு, அவரு இறந்து போயிட்டாரு. அப்ப இறந்து போயிட்டாருன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா மாசிக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மாசம் வந்து பாத்தீங்கன்னா மாசிக்கம் பண்றீங்க. அப்ப அவரு வந்துருவாரு அப்படின்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாரு திரும்ப வந்துருவாரு அப்படின்னா ஒரு நிலை இருந்துச்சுன்னா எப்படி மாசிக்கம் பண்ணுவீங்க? நீங்க எப்படி ஸ்ரார்த்த கர்மாக்கள்லாம் பண்ணுவீங்க? எந்த ஒரு வஸ்துவையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடும்? விவகாரமே சித்திக்காம போயிடும். இந்த உலகத்துல இருக்கிற எந்த விவகாரமும் எதை வச்சு பேஸ் பண்ணிருக்குன்னா, ஒரு வஸ்து என்ன இருக்கு அப்படின்னா இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. 2 ஆப்ஷன் தான்.
இருக்கு ஆனா இல்ல அப்படின்னா எந்த பொருளும் ஆகவே ஆகாது. ஆனா உங்களோட சித்தாந்தப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் இல்லாமையில இருந்து உண்டாகும், திரும்ப இல்லாமைக்கு போயிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அப்ப இல்லாமையோ இருக்குன்றதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்காது, ஒரு விசுவாசம், திருட விசுவாசம், எதுலையுமே நம்பிக்கை இல்லாம போயிடுற விவகாரமே சித்திக்க. இது பார்த்து யோசிங்க. அதுதான் நம்ம அனிர்வச்சனியம் சொல்றோம். அப்ப நமக்கு நல்லா புரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் இல்லாமையே அடையாது, வேற ஒன்னா மாறு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கவலையே பட வேணாம். ஸ்ரீராம் என்ன இருப்பார் இப்போ? ஸ்ரீராம் நல்லா வேதாந்தம் கேட்டிருக்காரு, 17 அத்தியாயம் கேட்டிருக்காரு. அடுத்து எங்க போய் எங்கேயாவது கண்டினியூ பண்ணுவாரு. அவருக்கு இருக்குள்ள 16 அத்தியாயம் கேட்டிருக்காரு. 16 அத்தியாயம் கேட்டோம் பகவத்கீதை அப்படின்னு அவர் எங்கேயாவது பிறந்திருப்பார். பிறந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 வயசுல பாத்தீங்கன்னா யாரோ பேசுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு பெரிய மேதாவி மாதிரி பேசுவார். சும்மா மேதாவி மாதிரி பேசுற, ஏதோ பெரிய ஆள் மாதிரி அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க தட்டுவாங்க தலையில, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற அப்படின்னு. அவர் திடீர்னு 16 வயசுல என்ன பண்ணுவாருன்னா கிளம்பி 16வது அத்தியாயம் பாதியில விட்டு போயிருக்கேன், எங்கேயா பகவத்கீதை கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 16 வயசுல போயிடுவாரு அவரு. அப்ப நமக்கு தெரியவே தெரியாது, வேற ஒரு கேரக்டர், வேற ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா. அப்ப நாசம் என்பது பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இந்த உலகத்துல ஒண்ணுக்கும் நாசம் இல்லவே இல்லை. எப்பவுமே சத்து சத்யேவ, அசத்து அசத்தேவ. இது அப்படியே பாத்தீங்கன்னா 21வது ஸ்லோகத்துல 2:21 இப்ப நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட், இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கு. சத்து சத்தேவ, அசத்து அசத்தேவ. நாசுதோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதகன்னு ஒரு ஸ்லோகம் படிச்சோம் பாத்தீங்களா? அந்த ஸ்லோகத்தோட வியாக்கியானத்துல ஆச்சாரியார் கன்க்ளூஷன் வருவார், சத்து சத்யேவ, அசத்து அசத்யேவ. யாரும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம யாருமே இறந்து போறதில்ல, இல்லாமையில இருந்து வரதும் இல்லை. நமக்கு இல்லாமை என்பது இல்லவே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும், சந்தோஷமா பாத்தீங்கன்னா இந்த பாடி போயிடுச்சுங்க, அடுத்த பாடி வேற ஒண்ணு இருக்கு. மண்பானை உடஞ்சு போச்சு, மண்பானை உடஞ்சோன்னு அது வேற ஒண்ணு ஆயிடுச்சு. இந்த பாடி போச்சு, வேற ஒரு பாடி ஆயிடுச்சு. ஜீவாத்மா வேற ஒரு சரீரத்துக்குள்ளார புகுந்து வேற ஒரு சரீரமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா விவகாரம் ரொம்ப நல்லா இருக்கும். பண்ற காரியத்துல புண்ணியம் பாப்பம் இதுக்கெல்லாம் பார்த்து பார்த்து பயந்து பயந்து பிரமாணத்தை எல்லாம் ஸ்வீகாரம் பண்ணி நல்லபடியா நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா காணாத மகிழ்ச்சியை எடுத்துக்கிட்டோம், சூன்யவாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் போச்சு. சரீரம் இருக்க வரைக்கும் தான். இப்ப யாரும் அழுவாதீங்க, யாரும் வருத்தப்படாதீங்க, யாரும் நம்மளை விட்டு போகல. மனசுல நல்லா தெரியும், யாரும் நம்மளை விட்டு போகல. வேற ஒரு ஃபார்ம் மாறி வருத்தப்படுறோம் அப்படின்னா நம்ம பாத்தீங்கன்னா ஆமாத்மியா, இன்னும் சாஸ்திரம் கேட்காத ஒரு விசாரம் இல்லாத ஒரு ஆளாதான் இருக்கும். சயின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னுத்த பாத்தீங்கன்னா நாசம் பண்ணவே முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு வஸ்துவையும் என்ன பண்ண முடியாது, நாசம் பண்ணவே முடியாது, சயின்ஸே சொல்லுது. அப்ப வேற என்ன பண்ணலாம், கன்வெர்ட் தான் ஆகுது ஒழிய ஒண்ணு நாசம் டிஸ்ட்ராய்ன்றது ஒண்ணு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லு. இதோட இங்க நிக்கட்டும், நம்ம இதுக்கு மேல இருக்கிறத. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. சொல்லுங்க. எது எது வந்தாலும் எது போனாலும் ஃப்ரீயா இருக்க வேண்டியது. தூக்கத்துல அப்படித்தானே இருக்கும். தூக்கத்துல மொத்த ஜெகத்து இல்லாம போச்சு, தேகம் இல்லை, ஜெகத்து இல்லை, என்கிட்ட இருக்கிற சொத்து பத்து எந்த ஒரு இது எல்லாம் இல்லாம போச்சு. திரும்ப வந்துச்சு, திரும்ப இன்னைக்கு ராத்திரி போயிடும். டெய்லி நமக்கு வருது போகுது, டெய்லி வந்து போயிட்டே இருக்கு. அப்ப தூக்கத்துல ஓன்னு அழுதுகிட்டா இருக்கும், நம்ம துக்கியாவா இருக்கும். அப்ப நம்ம இருக்கோம்ல, நான் இருக்கேன்ல தூக்கத்துல, நான் இருக்கேன்ல. அப்ப நான் என்னைக்காவது இல்லாம போயிருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஸ்ரீராம் என்னைக்காவது இல்லாம போயிருக்காரு அப்படின்னா ஸ்ரீராம் இல்ல, மொத்த ஜெகத்து இல்லாம போச்சு ராத்திரியில். மொத்த ஜெகத்துல நம்ம யாரு ஓன்னு அழுகுறோமோ நம்ம பாடியும் இல்லாம போச்சு. யாரோட பாடியும் இல்லாம தானே போகுது. மொத்த பேர் செத்து போயிடறோம்ல தூக்கத்துல. எல்லாம் டெய்லி மரணம் அடைகிறோம், டெய்லி எல்லாம் பிறக்கிறோம். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம எங்க சந்தோஷப்பட்டு துக்கப்பட்டு. அப்ப என்ன பண்ணணும், புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே சத்து சத்தாதான் இருக்கும், அசத்து அசத்தாதான் இருக்கும். எது அசத்து? தேகம் அசத்து, தேகம் அசத்து, ஆனா நான் சத்து. அதனாலதான் 3 காலத்துல நான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அப்ப
ஸ்ரீராமோட நான் இங்கே தான் இருக்கு. ஸ்ரீராமோட நான் நானா தான் இருக்கு. ஸ்ரீராம்ன்ற பாடி வந்து பார்த்தீங்கன்னா அது அசத்து. அந்த பாடி அசத்து. அந்த பாடி கூட என்ன ஆயிடுச்சு, பல பாடி ஆயிடுச்சு. வேற வேற பாடி ஆயிருக்கும். நிறைய அன்னமய கோஷம், வேற அன்னமய கோஷங்களும் ஆயிருக்கும். ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நித்தியமா இருக்கும். ஆமா, இல்ல இது புரிதல் தானே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரிதல் வேணும். இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எது அசத்தோ, எது அசத்து, பாடி அசத்து. அதனால்தான் அது அது நடுவுல தோன்றுச்சு, நடுவுல என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சு போச்சு. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா சத்து. உள்ள இருக்கிற ஆத்மா சத்து. ஆனா வெளியில இருக்கிற இந்த இந்த தேகம் வந்து அசத்து. அசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பு இருக்குமா? இல்லாமைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பை வைக்க முடியுமா? என்ன ட்ரை பண்ணாலும் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, இருக்கவே இருக்காது. அது அசத்துனா என்னைக்கும் அசத்து தான். இந்த தேகம் அசத்துனா அசத்து தான். இந்த உலகத்துல இருக்கிற மொத்த நாமரூப குணங்களா இருக்கிற எல்லாம் அசத்து தான். தோற்ற மாத்திரம், நடுவுல தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கும் எல்லாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தோன்றி மறையறத குறிச்சு வந்து ஒருத்தன் என்ன பண்ணக்கூடாது, தத்திரக்கா பரிவேதனம். எதுக்காக துக்கப்பட்டுட்டு, எதுக்காக வருத்தப்பட்டுட்டு, இப்படிதான். அப்ப ஆத்மாவுக்கு மட்டும்தான் மரணம் இல்லையே ஒழிய தேகத்துக்கு எல்லாத்துக்கும், உலகத்துல இருக்கிற தேகம் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு நாசம் இருக்கிய அசத்து. இப்ப நமக்கு என்ன பண்ணணும், சத்துல மட்டுமே கவனம். ஆமா, எவன் தன்னை வந்து தேகம் நினைக்கிறானோ அது கண்டிப்பா அவனுக்கு திரும்ப திரும்ப தேகம் வந்துகிட்டே இருக்கும். எப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் சத்துலயே நிக்கிறானோ, ஒருத்தன் சத்தா நிக்கிறானோ, அவனுக்கு தேகம் போனாலும் அவனுக்கு வராது, திரும்ப வராது. ஆத்ம நிஷ்டனுக்கு இப்ப இப்ப போறது அதுக்காக தான் போகுது. இப்ப ஆமா, தேகம் பஞ்சதன்மாத்திரை அது எல்லாமே என்னது, எல்லாமே மாயாமயம் தானே, திரிகுணம் தானே. அது வந்து ஆமா, அது சத்து இல்லையா, அது அசத்து தானே. தேகாதிகள் எல்லாமே அசத்து. இது வரைக்கும் நம்ம தேகத்துல நான்ற புத்தி வச்சுட்டு இருக்கோம். இப்ப மெதுவா 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 என்ன பண்ணணும், தேகத்திலையும் அதே மாதிரி கர்மங்கள்லையும் பற்று இல்லாம மெதுவா மெதுவா இதெல்லாம் வந்து சும்மா வந்து தோன்றி மறையணும். அதுல கவனம் கொடுக்காது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண, ரொம்ப ஒரி பண்ண முடியாது. எது போனாலும் எது வந்தாலும் ஒரி பண்ணாம இருக்கும். சொல்லுங்கம்மா. அவ்வியக்தனா இப்ப உங்க ஹஸ்பண்ட் எங்க போனாரு? இறந்து போயாச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியும். எங்க போனாருன்னு சொல்லுங்க, வேற என்ன சொல்லுவீங்க? அந்த தெரியலன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் அவ்வியக்தம். தெரியாம போயிட்டார், கண்ணுக்கு தெரியாம போயிட்டார். இப்ப நீங்க தூக்கத்துல என்ன ஆனீங்க? அதான் ஒன்னும் தெரியாம போயிட்டீங்க. தூக்கத்துல எப்படி நம்ம ஒன்னும் தெரியாம போறோமோ அதான் தூக்கம் தான் அவ்வியக்தம். 2 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே பாடியில நீங்க வியக்தம் ஆயிடுறீங்க, கோமத்தின்னு. இப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டார், இப்போ கண்ணுக்கு தெரியாம போயிட்டார், அவ்வியக்தம் ஆயிட்டார், அவ்வியக்தத்துக்கு போயிட்டார். இப்ப இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது வியக்தம் ஆயிருப்பார். அவ்வியக்தம்னா கண்ணுக்கு தெரியாம போறது, வெளிப்படாம போறது.